أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحابه أجمعين. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي. புகழனைத்தும் வல்ல நாயன் அல்லாஹ் ஒருவனுக்கே சாந்தியும் சமாதானமும் நம் பெருமானார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களது குடும்பத்தார்கள் மீதும் அவர்களது உற்ற தோழர்களான சஹாபாக்கள் மீதும் தாபஈன்கள் தபஉ தாபஈன்கள் இன்னும் இந்த மார்க்கத்திற்காக தியாகங்கள் பல புரிந்த மார்க்க மூத்த அறிஞர்கள் அனைவர் மீதும் குறிப்பாக நம் அனைவர் மீதும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்றடங்க பிரார்த்தித்தவனாக இந்த உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய உயிரினும் மேலான அகிலத்திற்கோர் அருள்கொடை, இந்த உலகத்திற்கு முன்மாதிரியாக ஹாத்தமுன் நபி கடைசி தூதராக வந்துதித்த நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வாழ்நாளை முடித்து கொண்ட நாள் ஹிஜ்ரி 11 ரபியுல் அவ்வல் பிறை 12 திங்கட்கிழமை அன்று. இதற்கு முன்னதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரி 10 துல்ஹஜ் மாதத்தில் அவர்களுடைய வாழ்நாளில் ஒரே ஒரு ஹஜ்ஜத்தான் அவங்க செஞ்சாங்க. அது ஹஜ்ஜத்துல் விதா என்று சொல்லுவாங்க, அல்லது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த ஒரே ஹஜ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒன்றுக்கும் மேற்பட்ட ஹஜ்ஜெல்லாம் அவங்க செய்யலை. ஆக அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த ஹஜ் துல்ஹஜ் மாதத்தினுடைய ஹிஜ்ரி 10 துல்ஹஜ் மாதத்தினுடைய அந்த ஹஜ்ஜுடைய நாட்களில் அவர்கள் செஞ்சாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனால இருக்கிறாங்க. அந்த ஹிஜ்ரி 10 துல்காதாவுடைய கடைசி நாட்களில் இருக்கிறாங்க. 24 அல்லது 25 இங்கே இருக்கிறாங்க. அப்போ மக்கள்கிட்ட சொல்கிறாங்க, மக்களே, நான் ஹஜ்ஜி செய்ய நாடி இருக்கிறேன். ஹஜ்ஜினுடைய சட்டதிட்டங்களை நீங்கள் என்னிடமிருந்து கற்றுக்கொள்ளுங்கள். யார் யாரெல்லாம் ஹஜ்ஜுக்கு வர இருக்கிறீங்களோ நீங்கள் எல்லாரும் ஹஜ்ஜுக்கு வரலான்னு சொல்லி அழைப்பு கொடுக்குறாங்க. 1,24,000 என்றும் 1,44,000 என்றும் ஹதீதில் வந்திருக்கு. அவ்வளவு சஹாபாக்கள் சஹாபியா பெண்மணிகள் எல்லாரும் திரள்றாங்க. திரண்டு ஹிஜ்ரி 10 துல்காதா பிறை 25 அந்த பொழுது முடிஞ்சு 26 காலையில் அதற்கான தயாரிப்புகள் எல்லாம் நடக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குளித்து அவங்க என்ன செய்கிறாங்க, அங்கிருந்து தலைமுடியெல்லாம் எண்ணெயை தடவிட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க. அவர்களும் அவர்தம் தோழர்களும் அங்கிருந்து கிளம்புறாங்க. கிளம்பி மதினாலிருந்து ஏறக்குறைய ஒரு 5 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய அல்லது 5 மைல் தொலைவில் இருக்கக்கூடிய துல் குலைஃபா அந்த இடத்துக்கு வர்றாங்க. ஏன் அப்படின்னு சொன்னால், ஹஜ்ஜோ அல்லது உம்ராவோ நிறைவேற்ற வேண்டுமேயானால் என்ன செய்யணும், மீகாத்துன்னு சொல்லக்கூடிய ஒரு எல்லையில் தான் என்ன செய்யணும், எஹ்ராம் கட்டி நியத்து வச்சு, அது உம்ராவுக்காக இருந்தாலும் சரி ஹஜ்ஜுக்காக இருந்தாலும் சரி வரணும். ஆக மதீனாவிலிருந்து வரக்கூடியவர்கள் அந்த 5 மைல் தொலைவில் இருக்கக்கூடிய இந்த துல் குலைஃபா என்று சொல்லக்கூடிய இந்த இடத்திலிருந்து தான் எஹ்ராம் கட்டி வரணும். எல்லாரும் வந்துடுறாங்க. எப்போ வந்து சேர்றாங்க, லொஹருடைய தொழுகைக்கு பின்னால் கிளம்பி அன்றைய லொஹர் தொழுகைக்கு பின்னால் வந்து சேர்ந்துடுறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய ஒட்டகமான கஸ்வாவில் ஏறி வர்றாங்க. வந்து எங்கே வந்துட்டாங்க, துல் குலைஃபாவுக்கு வந்து சேர்ந்துட்டாங்க. துல் குலைஃபாவுக்கு வந்து சேர்ந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்தம் தோழர்களும் அங்கே அசர் தொழுகிறாங்க. அசரை 2 ரக்காத்தாக சுருக்கி தொழுகிறாங்க, மக்ரிப் தொழுகிறாங்க, இஷாவையும் சுருக்கி தொழுகிறாங்க. அதற்கு அடுத்து மறுநாள் காலையில் தூங்கிக்கிட்டு இருக்கிறாங்க. அங்கே அவங்களுக்கு ஒரு கனவு வருது. ஹஜ்ஜுக்காக நீங்கள் என்ன செய்யுங்க, எஹ்ராமை ஹஜ்ஜையும் உம்ராவையும் சேர்த்து நீங்கள் என்ன செய்யுங்க, செய்வதற்காக எஹ்ராமை கட்டி நியத்து வைங்க அப்படின்னு ஒரு அசரீரியான ஒரு சப்தம் அவங்களுடைய கனவுல வருது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்க, ஹஜ்ஜை செய்வதற்காக தயாராங்க. காலையில் ஃபஜருடைய தொழுகையை தொழுது முடித்ததற்கு பின்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த ஹஜ்ஜுக்காக தயாராகிறாங்க. எல்லாருமே தயாராக குளித்து அதுக்கப்புறம் எஹ்ராமுடைய ட்ரெஸ்ஸை அங்கே போட்டுட்டு அவங்க என்ன செய்கிறாங்க, ஹஜ்ஜுக்காக தயாராகிறாங்க. அவங்க அல்லாஹும்ம லப்பைக ஹஜ்ஜத்தன் வ உம்ரத்தன், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்ச ஹஜ்ஜு ஹஜ்ஜுல் கிரான். 3 வகையான ஹஜ்ஜை
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டி இருக்கிறாங்க. ஒன்று ஹஜ்ஜுல் இஃப்ராத், இன்னொன்று ஹஜ்ஜுல் கிரான், இன்னொன்று ஹஜ்ஜு தமத்து. இந்த 3 வகையான ஹஜ் இருக்கு. ஹஜ்ஜுல் இஃப்ராத்னா என்ன? வெறும் நியத், அல்லாஹும்ம லப்பைக ஹஜ்ஜத்தன் என்று நியத்து வச்சுட்டு எங்கே வரணும்? நேராக மக்காவுக்கு வரணும். இந்த 8வது அன்னையில் அங்கேருந்து என்ன செய்யணும்? அவங்க கிளம்பணும். அப்படி வரக்கூடிய காலகட்டத்தில் அதுக்கு தனி சட்டம். அதே மாதிரி ஹஜ்ஜுல் கிரான்ங்கிறது உம்ராவையும் ஹஜ்ஜையும் சேர்த்து செய்வதற்காக ஒரே எஹ்ராமுடைய ட்ரெஸ்ஸில் அவங்க இருக்கணும். முதல்ல போய் உம்ராவை முடிக்கணும். உம்ராவை முடித்ததுக்கு பின்னாடி அவங்க ஹஜ்ஜுக்காக அதே எஹ்ராமுடைய ட்ரெஸ்ஸில் வெயிட் பண்ணணும். அந்த ஹஜ்ஜினுடைய காலம் ஆரம்பிக்கக்கூடிய துல்ஹஜ் பிறை 8ல் அவங்க ஹஜ்ஜுக்கான அந்த வேலையில் ஈடுபடணும். இது ஹஜ்ஜுல் கிரான். ஆனால் ஹஜ்ஜுல் கிரானில் அவங்க முதல்ல வந்து உம்ராவுக்கான அந்த தவாஃபுல் ஹுதூம் என்று சொல்லக்கூடிய அந்த தவாஃபை அவங்க பண்ணுற போதும், அதுக்கடுத்து சை செஞ்சிட்டாங்கன்னா அவங்க ஹஜ்ஜுக்காக தவாஃபும் சையும் செய்ய வேண்டியதில்லை ஹஜ்ஜுல் கிரானில். ஹஜ்ஜு தமத்துன்னு என்ன? இங்கேருந்து நேராக போவோம், கொஞ்சம் முன்னாடியே போயிடுவோம், உம்ராவை நல்லபடியாக செய்து எஹ்ராமுடைய ட்ரெஸ்ஸை களைஞ்சிருவோம். மறுபடியும் பிறை 8 அன்று ஃபஜருடைய தொழுகைக்கு பின்னால் நாம் என்ன செய்வோம்? எஹ்ராமை கட்டி அல்லாஹும்ம லப்பைக ஹஜ்ஜத்தன் என்று ஹஜ்ஜுடைய கிரியைகளை நாம் என்ன செய்வோம்? அப்படியே செய்துக்கிட்டு வருவோம். இதுதான் இந்த 3 ஹஜ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜுல் கிரான், அவங்க அந்த உம்ராவையும் ஹஜ்ஜையும் சேர்த்து நான் செய்கிறேன் என்று அவங்க நியத்தை வச்சுட்டாங்க. நியத்தை வாயால் மொழியணும். மற்ற எல்லாத்துக்கும் நியத்துங்கிறது எண்ணத்தில் மனசுக்குள்ளே சொல்லணும். ஆனால் ஹஜ்ஜுக்கோ உம்ராவுக்கோ நியத்து வைக்கிற போது வாயால் வெளிப்படுத்தி சொல்லணும். அப்படி வெளிப்படுத்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு அவங்க கிளம்புறாங்க. ஏன் அப்படின்னா, குர்பானி பிராணியை யார் தன்னோடு எடுத்து செல்கிறாரோ அவர் ஹஜ்ஜுல் கிரான் தான் செய்யணும். குர்பானி பிராணியை எடுத்து செல்லாதவர் ஹஜ்ஜுல் இஃப்ராதோ அல்லது ஹஜ்ஜுல் தமத்துவோ செஞ்சுக்கலாம். ஆக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னோடு வந்து அந்த தோழர்கிட்ட சொல்கிறாங்க, அவங்க துல் குலைஃபாலேருந்து கிளம்பி நேராக துல்ஹஜ் பிறை 4 அன்று, துல்ஹஜ் பிறை 4ல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய கஸ்வா ஒட்டகத்தில் ஏறி வராங்க. நான் ஏற்கனவே தெரியும், இதெல்லாம் நிறையா சொன்னோம்னா நேரம் பத்தாது. ஏன்னா அரபா பேருரை அவ்வளவு நீளமானது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தல்பியாவை எப்போ நியத்து வைக்கிறாங்களோ அப்போ தல்பியா முழங்கணும். லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக், லப்பைக் லா ஷரீக லக லப்பைக், இன்னல் ஹம்த வன் நிஅமத லக வல் முல்க் லா ஷரீக லக் என்கிற இந்த தல்பியாவை முழங்கணும். அந்த தல்பியாவுடைய அர்த்தத்தை இன்னைக்கு ஜும்மால இங்கே நான் சொன்னேன். அந்த அளவுக்கு தௌஹீதை, அல்லாஹ் ஏகன், நான் அவனது அடிமை என்கிற அந்த உணர்வை அப்பட்டமாக வெளிப்படுத்தக்கூடிய தல்பியா அந்த தல்பியா. இந்த தல்பியாவை சொல்லிக்கிட்டே வரணும். எது வரைக்கும் எப்பொழுது அந்த உம்ரா செய்யக்கூடிய ஆளாக இருந்தால் காபத்துல்லாவை பார்க்குறாங்களோ அது வரைக்கும் இந்த தல்பியாவை சொல்லிக்கிட்டே இருக்கணும். ஆக அன்பார்ந்த சோதரர்களே, இது உம்ராவுக்கு. அடுத்து இந்த ஒரே நியத்தில் இருக்கிறதுனால பிறை 8ல் ஹஜ்ஜுல் கிரானில் அவங்க அப்படியே தொடர்ந்து அந்த செய்கைகளை செய்ய ஆரம்பிப்பாங்க. நியத்து வைக்க வேண்டியதில்லை. ஆனால் மற்றவங்க ஹஜ்ஜு தமத்துன்னு சொன்னால் பிறை 8 ஃபஜருடைய தொழுகையை தொழுததற்கு பிறகு அல்லாஹும்ம லப்பைக ஹஜ்ஜத்தன் என்று சொல்லிட்டு தல்பியாவை முழங்கணும். இந்த தல்பியாவை எவ்வளோ நேரம் சொல்லணும் அப்படின்னா, அந்த பிறை 8 முழுக்க சொல்லணும், பிறை 9 முழுக்க சொல்லணும், பிறை 10ல் ஜம்ரத்துல் அகபா என்று சொல்லக்கூடிய பெரிய ஷைத்தானுக்கு கல்லெறியக்கூடிய அந்த நேரம் வரைக்கும் இந்த தல்பியாவை சொல்லிக்கிட்டே இருக்கணும். இந்த தல்பியாவை சொல்ல சொல்ல அவனுடைய உள்ளத்தில் ஆழமாக அந்த தௌஹீத், இறைவனுக்கு அடிபணிந்து வாழ வேண்டிய அடிமை நான் என்கிற அந்த உணர்வை அந்த அடியானுக்கு அந்த தல்பியா கொடுக்குது. ஆக இப்படி இந்த வகையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்றாங்க. எங்கே வந்து சேர்றாங்க அப்படின்னு சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்கே என்ன செய்கிறாங்க, தூத்துவா என்ற இடத்துக்கு வந்துட்டு அங்கிருந்து நேராக வர்றாங்க. அங்கே தவாஃபுல் ஹுதூம். தவாஃபுல் ஹுதூம்னா என்ன? யாரெல்லாம் மக்கமா நகருக்கு வருவாங்களோ, அது உம்ரா நிமித்தமாக வந்தாலும் சரி, ஹஜ்ஜி செய்கிறதுக்காக வந்தாலும் சரி, முதலில் மதினாக்குள்ளே நுழையிற போது செய்யக்கூடிய தவாஃப். வெறுமனே உம்ராவும் இல்லை, ஹஜ்ஜும் செய்யலை, வெறும் தவாஃப் மட்டும் மதினாவுக்கு வந்து மதினாலிருந்து அல்லது வேறு எந்த ஊரில் இருந்தாவது மக்காக்குள்ளே நுழைஞ்சாங்கன்னா செய்யக்கூடிய அந்த தவாஃபுக்கு பேர் தவாஃபுல் ஹுதூம். அதனுடைய சட்டங்கள்லாம் இருக்குது. ஆக அந்த தவாஃபுல் ஹுதூம் என்று சொல்லக்கூடிய அதையும் சையும் செஞ்சுட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சிடறாங்க, அதே இஹ்ராமுடைய ட்ரெஸ்ஸில் இருக்கிறாங்க. வந்தவங்களில் சிலர் வந்து தமத்துல செய்ய சொல்லியிருந்தாங்க. அதனால் அவங்க மட்டும் இஹ்ராமுடைய ட்ரெஸ்ஸை களைஞ்சிட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அங்கிருந்து நேராக ஹஜுன் என்று சொல்லக்கூடிய அந்த இடத்துல போய் அவங்க தங்கிடுறாங்க. எங்கே இருக்கல? காபத்துல்லால இருக்கல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த முதல்ல வந்து தவாஃபுல் ஹுதூம், அதுக்கப்புறம் சை செஞ்சுட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்கே போயிடுறாங்க? ஹஜ்ஜுன் என்று சொல்லக்கூடிய
மக்கால கொஞ்சம் தூரத்தில் இருக்கக்கூடிய ஹஜுன் என்கிற இடத்துக்கு போய் அங்கேயே தங்கிடுறாங்க. துல்ஹிஜ் பிறப் 4 ஞாயிற்றுக்கிழமை என்று வந்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை முடிச்சுட்டு நேராக அங்கே போய் ஹஜ்ஜுன்ல இருந்தாங்க. அங்கே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இருந்துட்டு பிறை 8 அன்று ஃபஜருடைய தொழுகையை முடிச்சுட்டு தன்னுடைய தோழர்களை எல்லாம் அழைச்சிக்கிட்டு மினாவுக்கு கிளம்புனாங்க. அந்த மினாவுக்கு கிளம்பிய அந்த நாளுக்கு பேர் என்னன்னா யௌமு தர்வியா. இந்த பேர்லாம் கொஞ்சம் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. மினால தங்கக்கூடிய அந்த நாள் பிறை 8 அன்று அந்த நாளுக்கு என்ன பேர்னா யௌமு தர்வியா. அடுத்த நாளான அரஃபா மைதானத்தில் தங்கக்கூடிய பிறை 9 நாளுக்கு பேர் யௌமுல் அரஃபா. 10வது அன்று என்ன பேர்னா யௌமுன் நஹர். 11, 12, 13 இந்த நாட்களுக்கு என்ன பேர் தெரியுமா? ஐயாமு தஷ்ரீக். ஆக இந்த நாட்களை என்ன செஞ்சிருக்காங்க? யௌமு தர்வியா, யௌமுல் அரஃபா, யௌமுன் நஹர். யௌமுன்னா சிங்குலர் டே, ஐயாமுன்னா நாட்கள். ஐயாமு தஷ்ரீக் என்று சொல்லக்கூடிய இந்த 11, 12, 13 நாட்களை சொல்லுவாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்கே போயிட்டாங்க? மினாவுக்கு போயிட்டாங்க. மினாவுக்கு போய் அங்கே தங்கினாங்க. இப்போ மஸ்ஜிதுல் ஹைஃப் என்று சொல்லக்கூடிய ஒரு மஸ்ஜித் அங்கே இருக்குது. அந்த இடத்துக்கு கொஞ்சம் தள்ளி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூடாரம் அடித்து அங்கே தங்கியிருந்தாங்க. தன்னுடைய தோழர்களை எல்லாரையும் அங்கே தங்க வச்சுருந்தாங்க. மினாவில் தங்கினாங்க. அந்த யௌமு தர்வியா என்று சொல்லக்கூடிய அந்த 8வது நாளில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே என்ன செஞ்சுருந்தாங்க? தல்வியா சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. தொழுதாங்க. லொஹருடைய தொழுகையை தொழுதாங்க. 2 ரக்காத்தாக சுருக்கி தொழுதாங்க. அந்த வக்தில் ஜம்மு செய்யலை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லொஹரையும் அசரையும் ஜம்மு செய்து தொழலை. லொஹருடைய தொழுகை 4 ரக்காத்துகளை 2 ரக்காத்துகளாக சுருக்கி தொழுதாங்க. அசருடைய 4 ரக்காத்தை 2 ரக்காத்தாக சுருக்கி தொழுதாங்க. மகருடைய வக்தை தொழுதாங்க. அதுக்கப்புறம் இஷாவுடைய வக்தில் 4 ரக்காத்தா துருக்கி தொழுதாங்க. தல்வியாவை சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. நிறைய துவாக்களை கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. யௌமு தர்வியா என்று சொல்லக்கூடிய 8வது நாள் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் டே அந்த நாளுக்கு பேர் யௌமுல் அரஃபா. ஃபஜருடைய தொழுகையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுதுட்டு அந்த மக்களை எல்லாம் அப்படியே அழைச்சாங்க. எல்லா மக்களும் அவங்களுடைய அந்த தோழர்கள் எல்லாம் ஒன்றிணைந்தாங்க. அங்கிருந்து சூரியன் உச்சிக்கு வரக்கூடிய அந்த காலகட்டத்தை அடுத்து கொஞ்சம் தள்ளி, சூரியன் உச்சிக்கு வர்ற அந்த இதுக்கு கொஞ்சம் தள்ளி ஒரு 5 நிமிடங்களுக்குள் அவங்க எல்லாரையும் கூப்பிட்டுட்டு எங்கே போகிறாங்க அப்படின்னா நமீரா பள்ளத்தாக்கு. எங்கே இருக்காது? எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு சொன்னால் அது அரஃபா என்கிற அந்த இடத்துல இருக்குது. அப்போ அவங்க எந்த பள்ளத்தாக்குன்னா என்னன்னு சொன்னால் ஒரு சமவெளி இப்படி இருக்கிற இப்போ இந்த மாதிரி ஒரு பள்ளம் இருக்கும். அந்த பள்ளத்தாக்கில் அவங்க போய் அங்கே தங்கினாங்க. சூரியன் உச்சத்துக்கு வந்து தள்ளி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சீக்கிரமாகவே எங்கே வந்துட்டாங்க? அரஃபா மைதானத்துக்கு வந்துட்டாங்க. அரஃபா மைதானத்துக்கு வந்ததற்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க? அங்கிருந்து நேராக கொஞ்சம் தள்ளி வந்து அங்கே இருந்தாங்க. அந்த நமீரா பள்ளத்தாக்கில் தங்கியிருந்தாங்க. உச்சத்தை விட்டு கொஞ்சம் லேசாக தாண்டி இருந்த அந்த காலகட்டத்தில் கஸ்வா என்று சொல்லக்கூடிய தன்னுடைய ஒட்டகத்தின் மீதேறி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கிருந்து கொஞ்சம் தள்ளி போனாங்க. அதை ஜபலுர் ரஹ்மா என்று சொல்லக்கூடிய அந்த மலைக்கு கொஞ்சம் முன்னாடியே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய தோழர்களோடு சேர்ந்து அரஃபா மைதானத்துக்கு, இன்னும் சொல்ல போனால் இப்போ கூட அங்கே ஒரு மஸ்ஜித் இருக்குது, நமீரா என்று சொல்லக்கூடிய மஸ்ஜிதுன் நமீரா அப்படின்னு சொல்லுவாங்க. அது பாதி முஸ்தலிஃபால இருக்கும், பாதி அரஃபா மைதானத்தில் இருக்கும். அதனால நம்ம போய் தங்கியிருக்க அந்த மஸ்ஜிதில் போய் தங்கிடக்கூடாது. தங்கிட்டோம்னா அது எங்கே இருக்கும்? முஸ்தலிஃபால பாதி இருக்கும், அதே மாதிரி அரஃபால இருக்கும். நம்ம பாட்டுக்கு இதுதான் அரஃபான்னு சொல்லிட்டு முஸ்தலிஃபாவுடைய இடத்துல தங்கினா ஹஜ்ஜு நிறைவேறாது. ஹஜ்ஜினுடைய அர்கானுகளில், ஹஜ்ஜினுடைய அந்த கடமைகளில், ஃபர்ல்களில் மிக முக்கியமான ஒரு ஃபர்ல் என்னன்னு சொன்னால் அரஃபா மைதானத்தில் தங்குவது. அல் ஹஜ்ஜு அல் அரஃபா நபி ஸல்லல்லாஹு சொல்லியிருக்கிறாங்க. அல் ஹஜ்ஜு அல் அரஃபா, அரஃபாவில் தங்குவது தான் ஹஜ். அரஃபா மைதானத்தில் போன உடனே அங்கே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செஞ்சாங்க? மிகப்பெரிய உரையை ஆற்றினாங்க. இந்த உரை எல்லா ஹதீஸ்லையும் மொத்தமாக போட்டு இதுதான் அப்படின்னு சொல்லி உரை இல்லை. மொத்த உரை எந்த ஒரு ஹதீஸ்லையும் மொத்தமாக இல்லை. இந்த உரை எப்படி இருந்துச்சுன்னு சொன்னால் ஒவ்வொரு சஹாபியாக அறிவித்த ஹதீத் அந்த நூல்களில், ஹதீத் நூல்களில் இங்கேயும் அங்கேயுமாக இருந்ததை எல்லாத்தையும் சஹீஹ் ஹதீதுகளை எல்லாம் இணைத்து தான் இதை ஒரு பேருரையாக இன்னைக்கு நாம் எடுத்திருக்கிறோம். ஆக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த அரஃபா மைதானத்தில் அவங்க இதை சொன்னாங்க, இதை சொன்னாங்க, இதை சொன்னாங்க, இதை சொன்னாங்க என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அரஃபா பேருரையில் சொன்ன அத்தனை விஷயங்களையும் தொகுத்து தான் அரஃபா பேருரை என்கிற இந்த பேருரையை உங்களுக்கு நான் சொல்ல ஆசைப்படுறேன். ஆக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்கே போயிட்டாங்க? அரஃபா மைதானத்துக்கு போயிட்டாங்க.
அதற்கு முன்னாடி அவங்க ஒரு உரையாற்றினாங்க. இந்த உரை ஆற்றிய இந்த இது இருக்கு பார்த்தீங்களா, இந்த உரை ஆற்றினது இங்கே லொஹர 4 ரக்காத்தை 2 ரக்காத்தா சுருக்கி தொழுதாங்க. அதே மாதிரி அசர எப்போ இந்த உரைக்கு பின்னாடி சுருக்கி தொழுதாங்க. இந்த சுருக்கி தொழுகிறதுக்கு முன்னாடி அங்கே ஒரு உரையை ஆற்றினாங்க, மிகப்பெரிய உரை. அது குரானுக்கு அப்படியே எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்த ஒரு உரையாக இருந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னாவினுடைய மொத்த சாராம்சமாக அந்த உரை இருந்தது. ஆகவே இந்த உரை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த அரஃபா உரை ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் தான் எப்படி வாழ வேண்டும் என்கிற வாழ்வியல் நடைமுறையை கற்றுக் கொடுத்த ஒரு உரையாக இருக்கு. அதைத்தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். ஆக அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை, இப்ப நான் உங்களிடத்துல இந்த அரஃபா பேருரையை உங்களுக்கு நான் சொல்ல போறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சிட்டாங்க, இப்போ வந்துட்டாங்க, அரஃபா மைதானத்தில் வந்து கூட்டிட்டாங்க. கூட்டம் பிரமாண்டமாக இருக்குது. கூட்டம் எப்படி இருக்கு? பிரமாண்டமாக இருக்குது. நபி எவ்வளோ இருக்காங்க? 1,00,000 சொச்சம் பேர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னால் கேட்குமா? எல்லாருக்கும் போய் சேருமா? அங்கே ரபியா இப்னு உமையா இப்னு ஹல்ஃப். யார் உமையா இப்னு ஹல்ஃப் தெரியுமா உங்களுக்கு? கேள்விப்பட்டிருக்கீங்களா? பிலால் ரலியல்லாஹு அவங்களுடைய எஜமானராக இருந்து பிலால் ரலியல்லாஹு அவங்களை கொடுமை செய்த அந்த உமையா பின் ஹல்ஃபனுடைய மகன் ரபியா பின் உமையா பின் ஹல்ஃப் என்று சொல்லக்கூடிய இவருடைய சத்தம் எப்படி இருக்குன்னா, ரொம்ப முரட்டு குரலாக இருக்கும். அவருடைய குரல் வந்து பல நபர்களுக்கு சென்றடையக்கூடிய வகையில் ரொம்ப சத்தமாக இருக்கும். அதனால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள கூப்பிட்டாங்க. ஓ ரபியாவே வா, நான் என்னென்னலாம் சொல்கிறேனோ அதை மக்களுக்கு நீ என்ன செய்ய, அங்கே தள்ளி நின்றுட்டு அதை மக்களுக்கு நான் சொல்ல சொல்ல அதை எடுத்து சொல்லி என்று சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செஞ்சாங்க, தன்னுடைய அந்த உரையை ஆற்றினாங்க. அல்ஹம்துலில்லாஹ், எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே, அவனையே நாம் புகழ்கிறோம், அவனிடமே நாம் உதவியும் தேடுகிறோம். நம்முடைய மன இச்சைகளின் கெடுதிகளை விட்டும் நம்முடைய செயல்களின் தீமைகளை விட்டும் அல்லாஹ்விடமே பாதுகாவல் தேடுகிறோம். யாருக்கு அல்லாஹ் நேர்வழி காட்டினானோ அவரை வழிகெடுக்கக்கூடியவர் யாரும் கிடையாது. யாரை அல்லாஹ் வழிகேட்டில் விட்டு விடுவானோ அவரை நேர்வழியில் செலுத்துபவர் யாரும் இல்லை. இன்னும் நான் சாட்சி சொல்கிறேன், நான் இன்னும் சத்திய பிரகடனம் செய்கிறேன், அல்லாஹுவை தவிர வணக்கத்திற்கு தகுதியும் உரிமையும் படைத்தவன் யாரும் இல்லை. அவன் தனித்தவன், அவனுக்கு இணை துணை நிகர் கூட்டாளி யாரும் இல்லை. மேலும் நான் டிக்ளேர் செய்கிறேன், சத்திய பிரகடனம் செய்கிறேன், சாட்சி சொல்கிறேன், நிச்சயமாக முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அல்லாஹ்வுடைய அடிமையாரும் அவனுடைய தூதராகவும் இருக்கிறார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஆரம்பிக்கிறாங்க, தன்னுடைய உரையை ஆரம்பிக்கிறாங்க. அப்படி ஆரம்பித்த பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொஞ்சம் அந்த மக்களிடத்துல ஒரு கவனத்தை திருப்பணும் அப்படிங்கிறதுக்காண்டி, மக்களே, என்னருமை மக்களே, என்னுடைய பேச்சை நீங்கள் கவனமாக கேளுங்க, என்னுடைய பேச்சை நீங்கள் கவனமாக கேளுங்க, எதையும் விட்டுறாதீங்க. ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்லி கூப்பிட்டு வந்திருக்கிறாங்க, மக்களே, ஹஜ்ஜினுடைய கிரியைகளை நான் சொல்ல இருக்கிறேன், அதை நீங்கள் பற்றி பிடித்துக்கோங்க, அதிலிருந்து நீங்கள் வழுவி விடாதீங்க, உங்களுக்கு கற்றுக் கொடுப்பதற்காக நான் வந்திருக்கிறேன் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி கூப்பிட்டு வந்திருக்கிறாங்க. அதனால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என்னுடைய மக்களே, என்னுடைய பேச்சை நீங்கள் கவனமாக கேளுங்கள். இந்த ஆண்டிற்கு பிறகு மீண்டும் இந்த இடத்தில் சந்திப்பேனா என்பது எனக்கு தெரியாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸில் வரக்கூடிய அந்த நிகழ்வுகளில் அவங்க பேசக்கூடிய அந்த பேச்சில் இப்படி சொன்னாங்கன்னா, அடுத்த வருடம் நான் உயிரோடு இருந்தால், அடுத்த வருடம் அல்லாஹு தாலா எனக்கு உயிரை கொடுத்து வைத்திருந்தால் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்கெல்லாம் சொல்லுவாங்களோ அந்த வருடத்திற்கு அடுத்த வருடம் அவர்கள் இருந்ததில்லை. இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸில் நாம் பார்க்கலாம். எந்த இடத்திலெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி இந்த வார்த்தையை பயன்படுத்தினாங்களோ அதற்கு அடுத்த வருடத்தில் அவங்க உயிரோடு இருந்ததில்லை. அதனால அவங்க சொல்றாங்க, நீங்க கவனமா கேளுங்க, கவனமா நான் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலையும் உற்று நோக்கி பாருங்க, நீங்க என்ன செஞ்சிடாதீங்க, அசட்டையா இருந்துடாதீங்க. ஏன்னா அடுத்த வருடம் நான் உயிரோடு இருப்பேனான்னு எனக்கு தெரியாது, நான் இன்ஷா அல்லாஹ் மரணிக்க இருக்கிறேன் அப்படிங்கிற இந்த விஷயத்த சொல்றாங்க. அதுக்கப்புறம் அந்த மக்கள் அழைத்து, என்னருமை மக்களே, பிறப்பால் உயர்வு தாழ்வு காட்டாதீங்க. நீங்க என்ன செஞ்சிருங்க, உங்களுக்கு மத்தியில அவன் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்கிற இந்த உயர்வு தாழ்வை நீங்க காட்டாதீங்க. மக்களே, உங்களது இறைவனும் ஒருவன், உங்களது தந்தையும் ஒருவர். உங்களுடைய இறைவனும் ஏகந்தான், உங்களுடைய தந்தை யார்? நமக்கெல்லாம் தந்தையாக ஏக தந்தையாக யார் இருக்கிறாங்க? ஆதம் அலைஹிஸ்ஸலாம். அதைத்தான் இங்க சொல்றாங்க. மக்களே, நீங்க தெரிஞ்சுக்கோங்க, எந்த ஒரு அரபியும் அரபி அல்லாதவரை விடவோ, ஒரு அரபி இருக்கிறாரு, அவர் அரபி அல்லாதவரை விடவோ, அல்லது ஒரு அரபி அல்லாதவர்
ஒரு அரபியை விடவோ எந்த சிறப்பும் மேன்மையும் பெற்றவர் கிடையாது. அதே போல ஒரு வெள்ளையரோ கருப்பு நிறத்தை உடைய அந்த மக்களை விடவோ அல்லது கருப்பு நிறம் உடையக்கூடிய அந்த மக்கள் வெள்ளை நிறம் இருக்கக்கூடிய மக்களை விடவோ சிறந்தவர் கிடையாது. யார் சிறந்தவர் தெரியுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, யார் இறையச்சத்தில் மிகச் சிறந்தவராக இருக்கிறாரோ, தன்னுடைய எல்லா விஷயத்திலும் அல்லாஹ் என்னை கண்காணித்துக் கொண்டு இருக்கிறான், நான் இந்த கண்காணிப்பிலிருந்து தவறுனேன்னா அல்லாட்ட மாட்டிக்கிருவேன், என்னை எல்லாம் தண்டிச்சிருவான், அவனுடைய தண்டனையிலிருந்து நான் பாதுகாக்கப்பட வேண்டும் என்கிற எச்சரிக்கை உணர்வோடு அந்த தக்வாவோடு பயபக்தியோடு யார் தன்னுடைய வாழ்க்கை அமைத்துக் கொள்கிறாரோ அவர்தான் உங்களில் சிறந்தவர். யார் கிடையாது. ஒரு அரபியை விட அரபி அல்லாதவரோ, ஒரு கருப்பரை விட வெள்ளையரோ, வெள்ளையரை விட கருப்பரோ சிறந்தவர் கிடையாது. உங்க எல்லாத்துலயும் யாரிடத்துல பயபக்தி இறை எச்சம் அதிகம் இருக்கிறதோ அவர்தான் மிகச் சிறந்தவர். அதுக்கப்புறம் சொல்றாங்க, என்னுடைய மக்களே, அடுத்தது என்னுடைய மக்களே, நீங்கள் உங்களுடைய தலைமைக்கு கீழ்ப்படிங்க. இதுதான் இல்லை இன்னைக்கு நம்முடைய ஜமாத்துல, நம்முடைய உம்மத்துல இது இல்லாத குறை இருக்கு. யார் யாரோ என்னென்னமோ விதமான ஒரு தலைமையை ஏற்று நடக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். எல்லாம் ஈகோ. நீ யாரு எனக்கு சொல்றது, நான் தான் தலைவரே அப்படின்னு அவங்க கூப்பிட்டா தான் அவங்க என்ன இருப்பாங்க, சந்தோஷமா இருப்பாங்க. அவரை தலைவர்னு சொல்லணும். ஒவ்வொரு இயக்கமும் ஒவ்வொரு ஜமாத்தும் தங்கள்கிட்ட என்ன இருக்குங்க, ஒரு தலைவரை வச்சிருக்கிறாங்க. அவங்க சொன்னதுதான் சட்டம், பிறரை மதிப்பது கூட கிடையாது. அவர்களுடைய வார்த்தைகளை கொஞ்சம் கூட மதித்து அது என்ன ஏதுன்னு திங்க் பண்றது கூட கிடையாது. அதனாலதான் இன்னைக்கு சீரழிந்து போய் நிற்கிறோம். ஒட்டுமொத்தமாக இந்த இந்தியாவில் முஸ்லீம்கள் ஓரளவுக்கு அதிகமாக இருந்தோம். ஒரு சில தொகுதிகளில் முஸ்லீம்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருந்தும் கூட சிதறி போயிருக்கிறோம். அப்படியே சிக்கி சின்ன பின்னமாகி சிதறி போய் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தலைவர், இந்த மாதிரியான ஒரு நிலையில மக்கள் வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்களுடைய தலைமைக்கு கீழ்ப்படிங்க. அத்தீவுல்லாஹ வ அத்தீவுர் ரசூல் வ உலில் அம்ரி மின்கும் அப்படிங்கிறாங்க. உங்களோட அல்லாஹுக்கும் கட்டுப்படுங்க, அல்லாஹுடைய தூதருக்கும் கட்டுப்படுங்க, உங்களுடைய அமீருக்கும் நீங்க கட்டுப்படுங்க. நபி அல்லாஹு தாலா குர்ஆன்ல சொல்றான். ஆக அன்பார்ந்த சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு சொல்றாங்க, அல்லாஹுவை நீங்க பயந்து கொள்ளுங்கள், தலைமைக்கு நீங்க கட்டுப்படுங்கள். கருப்பு நிற அபிசீனிய அடிமை உங்களுக்கு தலைவராக ஆக்கப்பட்டாலும் அவர் அல்லாஹ்வுடைய வேதத்தை கொண்டு உங்களை வழிநடத்தி அதை உங்களுக்கிடையில் நிலைநிறுத்தும் காலமெல்லாம், அவர் குர்ஆன் சொன்ன அடிப்படையில தான் அவர் தன்னுடைய மக்களை வழிநடத்தக்கூடியவராக இருக்கிறாரு அப்படின்னு சொன்னா, அந்த தலைமையை நீங்கள் ஏற்றுக்கொண்டு அவர் சொல்படி கேட்டு நீங்க நடங்க, அவருக்கு கீழ்ப்படியுங்கள் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. ஒவ்வொன்றா சொல்லிக்கிட்டு வரேன். கடைசியில இதையெல்லாம் தொகுத்து நான் சொல்லுவேன். அடுத்ததாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, பிறருடைய உடைமையை நீங்கள் பேணுங்க. யாராவது உங்களிடத்துல நம்பி ஒப்படைத்தாங்கன்னா அந்த நம்பி ஒப்படைக்கப்பட்ட அமானித பொருளை மோசடி செய்யாதீங்க. பிறருடைய உடைமையை பேணுங்க. உங்களிடத்துல யாராவது ஒரு உடைமையை கொடுத்தாங்கன்னா அதை பேணுங்க, அமானிதத்தை பேணுங்க. அந்த நம்பி ஒப்படைக்கப்பட்ட அந்த பொருளை என்ன செய்யாதீங்க, அநீதம் செய்யாதீங்க, ஏமாற்றாதீங்க, அந்த அமானிதத்தை மோசடி செய்யாதீங்க. நபி ஸல்லல்லாஹு சொல்றாங்க. எப்படி தெரியுமா கேட்குறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த மக்கமா நகரம் எப்படிப்பட்ட நகரம்னு கேட்குறாங்க. மக்கள் சொல்றாங்க, இது புனிதமான நகரம், புனித நகரம். இந்த துல்ஹஜ் மாதம் எப்படிப்பட்டதுன்னு கேட்குறாங்க, புனிதமிக்க மாதம். இந்த அரஃபா நாள் எப்படிப்பட்டதுன்னு கேட்குறாங்க, புனிதமான நாள். சொல்றாங்க, இந்த மக்கமா நகரம் எப்படி புனிதமானதோ, இந்த துல்ஹஜ் மாதம் எப்படி புனிதமானதோ, எப்படி இந்த அரஃபா நாள் புனிதமானதோ, அதே போல ஒவ்வொரு முஸ்லீமினுடைய உயிர் பொருள் அவர்களுடைய உடைமை, உயிர் பொருள் உடைமை மானம் மரியாதைகள் அனைத்தும் இன்னொரு முஸ்லீமுக்கு என்னது, அமானிதம். ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீம்ல உயிரை கொல்லக்கூடாது, ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீம்ல உடைமைகளை அபகரிக்க கூடாது, அவருடைய பொருள்களை செல்வத்தை அபகரிக்க கூடாது, அவருடைய மானம் மரியாதையில விளையாடிடக்கூடாது. புரிஞ்சுதான்? இதெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, விளையாண்டாதீங்க. இன்னொரு முஸ்லீமினுடைய மானம் மரியாதையில, அவர்களுடைய பொருள்களில், அவர்களுடைய உயிரில் விளையாடிடாதீங்க. அவர்களை நீங்க பேணி அவர்களுடைய உடைமைனா என்னென்னது, உயிர் பொருள் மானம் மரியாதை, இதையெல்லாம் உங்களுக்கு அமானிதம், அந்த அமானிதத்தை பேணிக்கோங்க அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அடுத்து சொல்றாங்க, எவ்வளவு அருமையான வார்த்தைகள் பாருங்க, எவ்வளவு அருமையான வார்த்தைகள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அரஃபா மைதானத்துல அவங்க சொன்ன அந்த வார்த்தைகள் எல்லாம் பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்படக்கூடிய வாசகங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அராஜகம் செய்யாதீங்க.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்க யாரா இருந்தாலும் சரி, நம்ம முஸ்லீம்னு இருக்கிறான்னா நீங்க ஒன்று பார்த்து நடந்துக்கோங்க, முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு நீங்க அராஜகம் பண்ணுங்க அப்படிலாம் சொல்லல. எந்த மனிதராக இருந்தாலும், எந்த மனிதராக இருந்தாலும், முஸ்லீம் முஸ்லீம் அல்லாதவர்லாம் கிடையாது. நீதமா அநீதத்தை எதிர்த்து அக்கிரமம் பண்ணாத நிலையில அராஜகம் நீங்கள் செய்யாதீர்கள். அறிந்து கொள்ளுங்கள், எனக்கு பிறகு ஒருவர் மற்றவரின் கழுத்தை வெட்டி மாய்த்து கொள்ளக்கூடிய வழிகட்டவர்களாய், இறை நிராகரிப்பாளர்களாய் நீங்கள் ஆகிவிடாதீர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெட்டி கொன்றாதீங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை சச்சரவுகள்ல நீங்க மூழ்கி போயிடாதீங்க, அப்படியெல்லாம் ஆயிடாதீங்க. ஒருத்தர் இன்னொருத்தருக்கு அராஜகம் செய்யாதீங்க, அக்கிரமம் செய்யாதீங்க, அநீதம் செய்யாதீங்க, அழிச்சாட்டியம் செய்யாதீங்க. ஆனா இன்னைக்கு அப்படிலாம் இல்லை. நம்முடைய வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒருவர் எப்படி இருக்கிறார், எப்படி இருக்கிறார், கொஞ்சம் போல ஏதாவது ஒன்று கேட்டால் அவ்வளோதான், ஒரு சின்ன ஒரு அடி அல்லது சின்ன ஒரு காலடி அல்லது 2 இன்ச்சு 4 இன்ச்சு அந்த இடத்த கூட நம்ம விட்டு கொடுக்க மாட்டோம். விட்டு கொடுக்குற மனமெல்லாம் இன்னைக்கு போய் ரொம்ப நாள் ஆகிப்போச்சு. ஆனால் அல்லாஹ் நாடிய சிலருக்கு இன்னும் அப்படி இருக்கு. அதனால தான் சொல்றாங்க, அராஜகம் செய்யாதீங்க, அக்கிரமம் பண்ணாதீர்கள், அநீதம் இழைக்காதீங்க, யாரிடத்துல அப்படி நடந்துக்காதீங்க. இந்த முஸ்லீம் இடத்துல மட்டும்லாம் சொல்லலை. உங்களுடைய அண்டை வீட்டுக்காரர் பசித்திருக்க தான் மட்டும் உண்ணுபவன் உண்மையான முஸ்லீம் கிடையாது. அண்டை வீட்டுக்காரர் முஸ்லீம் நான் கொடுத்துருக்குறாங்க. அண்டை வீட்டுக்காரன் ஹிந்துவாக இருந்தாலும் சரி, கிறிஸ்தவனாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, அவன் பசியோடு இருக்கிற போது நீங்க மட்டும் புசித்திருந்தா அவன் உண்மையான முஸ்லீம் கிடையாதுங்கிறாங்க. ஆக அன்பார்ந்த சோதரர்களே, அராஜகம் செய்யாதீங்க. ஒருத்தர் இன்னொருத்தருடைய கழுத்தை வெட்டி மாய்த்து கொள்ளக்கூடிய லெவல்ல வழிகட்டவர்களாக நீங்க ஆயிராதீங்க. உங்களை பாதுகாத்துக்கோங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்கள் இறைவனை நீங்கள் சந்திக்கும் வரை அப்படின்னு என்ன அர்த்தம்? உங்களுடைய இறைவனை நீங்கள் சந்திக்கும் வரை அப்படின்னு என்ன அர்த்தம்? மௌத்தாகிற வரைக்கும் நிச்சயமாக மௌத் வரும். குல்லு நஃப்ஸின் தாயிகத்துல் மௌத், ஒவ்வொரு ஆன்மாவும் மரணத்தை சுவைத்தே தீரணும். கண்டிப்பாக ஒரு நாள் மௌத் வரும். எனக்கெல்லாம் இப்பெல்லாம் அப்படி தான் ஒரு உணர்வுகள் இருக்குது. சீக்கிரம் மௌத்தாயிருவோமோ அப்படிங்கிற மாதிரியான எண்ணங்கள் கூட வருது. 60க்கும் 70க்கும் நடுவில் தான் இந்த உம்மத்தில் வாழ்நாள் கொடுக்கப்பட்டு இருக்கிறது என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. 60 தாண்டிட்டா நாம் போனஸில் இருக்கிறோமோ, எப்போ வேண்டுமானால் மௌத் வருமோ என்கிற எண்ணம் நமக்கு வந்துக்கிட்டே இருக்கு. ஆக உங்களது இறைவனை நீங்கள் சந்திக்கும் வரை இப்படியே வாழுங்கள் அப்படின்னு அர்த்தம். மௌத்து வர அக்கிரமம் செய்யாதீங்க. நான் இப்போ என்னென்னலாம் சொன்னனோ அதன்படி நீங்கள் வாழுங்க. நீங்கள் அனைவரும் தவறாமல் அல்லாஹ்வின் முன்னிலையில் ஆஜராக போறீங்க. நான் இப்படி இருக்க போறீங்கன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? உங்களை அல்லாஹு தாலா அவன் முன்னிலையில் கொண்டு வந்து நிறுத்துவான், ஆஜர்படுத்துவான். அந்த ஆஜர்படுத்தக்கூடிய அந்த நேரத்துல அல்லாஹ் நம்மை விசாரிப்பான். பார்த்தீங்களா, நீ எப்படா வாழ்ந்த, எப்படா நீ உன்னுடைய வாழ்நாளை கழிச்ச, உனக்கு இளமையை தந்திருந்தேனே அந்த இளமையை நீ எப்படி பாதுகாத்தாய், அதே மாதிரி உனக்கு அறிவை தந்திருந்தேனே அந்த அறிவை நீ எப்படி பயன்படுத்தினாய், எப்படி சம்பாதித்த, எப்படி நீ செலவழித்தாய் என்று கேட்பான். இன்னும் நிறைய கேள்விகளை கேட்பான். இது முதன்மையான கேள்வி. இப்படியெல்லாம் கேட்கிற போது அந்த இடத்துல அதற்கான பதிலை சொல்லாமல் யாரும் நகல முடியாது. அப்போ அல்லாஹ்வுடைய முன்னிலையில் கொண்டு வந்து நிறுத்தப்பட போகிறீர்கள் நீங்கள் எல்லாம். அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கிறாங்க. என்ன, நீங்க இப்படி இருக்க போறீங்களா? மௌத்தாவீங்க, அல்லாஹ் முன்னிலையில நீங்க நிலைநிறுத்தப்படுவீங்க. அப்போது அல்லாஹ் உங்களுடைய செயல்களை பற்றி விசாரிப்பான். அல்லாஹ் உங்களுடைய செயல்களை பற்றி விசாரிப்பான். செயல்கள் மாத்திரம் இல்ல, நீங்கள் கொண்டிருந்த எண்ணங்களிலிருந்து செயல்களிலிருந்து அனைத்தையும் அல்லாஹ் விசாரிப்பான். அல்லாஹ் விசாரிப்பான். நான் உங்களுக்கு மார்க்கத்தை எடுத்துரைத்து விட்டேன். இந்த மார்க்கத்தை எனக்கு அல்லாஹ் எதை என் மூலமாக தந்தானோ அதையெல்லாம் உங்களிடத்தில் எடுத்துரைத்து நடைமுறைப்படுத்தி விட்டேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லல, சும்மா சொல்லிட்டுலாம் போகல. எனக்கு வந்த இறை வசனம் எது அப்படின்னு சொல்லிட்டு போனாங்களா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை முழுக்க அந்த இறை வசனமாக இருந்தது. ஒவ்வொரு வசனத்திற்கும் அப்படியே என்ன செஞ்சாங்க, வாழ்ந்து காட்டினாங்க. அதான் சொன்னான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சொன்னா முழுக்க முழுக்க குர்ஆனுடைய விளக்கம் உரைகளாக இருந்துச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அப்போது அல்லாஹ் உங்களுடைய செயல்களை பற்றி விசாரிப்பான். நான் மார்க்கத்தை உங்களுக்கு எடுத்துரைத்து விட்டேன். உங்களில் யாராவது மற்றவருடைய பொருளின் மீது பொறுப்பேற்றிருந்தால், உங்கள்கிட்ட நம்பி யாராவது ஒப்படைச்சிருந்தாங்கன்னா, அமானித பொருளை ஒப்படைச்சிருந்தாங்கன்னா, அதை அவர் உரிய முறையில் உரிமையாளரிடம் இப்பவே ஒப்படைச்சிடட்டும். அங்க போய் அல்லாட்ட மாட்டிக்காதீங்க. நீங்க இங்க மாட்ட மாட்டீங்க. நீங்க எங்க மாட்டுவீங்க? அல்லாஹ் விசாரிப்பான்ல, அங்க மாட்டிக்கிறவீங்க. உங்களிடத்தில் யாராவது நம்பி ஒப்படைச்சிருந்தாங்களா, சில பொறுப்புகள் உங்களிடத்துல கொடுக்கப்பட்டிருக்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குல்லுக்கும் ராயின் வ குல்லுக்கும் மஸ்ஊலன் அர் ரஅயதிஹி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, குல்லுக்கும் ராயின் வ குல்லுக்கும் மஸ்ஊலன் அர் ரஅயதிஹி அப்படின்னு அர்த்தம். யாருக்கு பொறுப்புகள் வழங்கப்பட்டிருக்கின்றனவோ
அந்த பொறுப்புகளை பற்றி விசாரிக்காமல் நீங்கள் அல்லாஹ்விடத்தில் அந்த இடத்திலிருந்து ஒரு ஸ்டெப்பு கூட எடுத்து வைக்க முடியாது. எனக்கு இங்கே ஒரு பொறுப்பு கொடுக்கப்பட்டிருந்தா அந்த பொறுப்பை நான் சரியாக நிறைவேற்றணும்னா இல்லையாங்கிறத நான் அல்லாஹ்விடத்தில் சொல்லி ஆகணும். விசாரிப்பாங்க. விசாரிக்கிற ஒரு தகப்பன் தன்னுடைய குடும்பத்திற்கு, ஒரு தாய் தன்னுடைய குடும்பத்திற்கு, தன்னுடைய கணவனுக்கு, தாய் அவளுடைய கணவனுக்கு, அதே மாதிரி ஒரு ஹெட்மாஸ்டர் அந்த பள்ளி நிர்வாகத்திற்கு, அல்லது அந்த பள்ளி நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய செக்ரட்டரி மற்றவர் அந்த பள்ளியை அந்த நிர்வாகம் பண்ணக்கூடிய அந்த செயல்கள் எப்படி இருந்தன என்று கேட்டால் மாட்டிக்கிடுவோம். ஆக நம்பி ஒப்படைக்கப்பட்ட அந்த அமானிதங்கள் எல்லாம் அங்கே அல்லாஹ்விடத்தில் விசாரணைக்கு வரும். ஆகவே இப்பவே உங்களுடைய பொறுப்புகளை சரியாக நிறைவேற்றிருங்க, விட்டுறாதீங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அதுக்கப்புறம் சொல்றாங்க, உங்களிடத்தில் இருக்கக்கூடிய பணியாளர்கள், உங்களிடத்துல வேலை செய்யக்கூடிய வேலையாளர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களிடத்துல எல்லாம் மிக நல்ல முறையில் நீங்கள் நடந்து கொள்ளுங்கள். உங்களுடைய அடிமைகள் விஷயத்தில் நீங்கள் பொறுப்புணர்வோடு நடந்து கொள்ளுங்கள். அவர்களை நன்றாக பராமரியுங்கள். நீங்க என்ன சாப்பிட்றீங்களோ அதைத்தான் உங்க அனாதைகளுக்கு, உங்களுடைய அந்த அடிமைகளுக்கு கொடுக்கணும், உங்களுடைய வேலைக்காரர்களுக்கும் கொடுக்கணும். நீங்க மட்டும் நல்ல நல்ல டிஷ்ஷா வச்சு சாப்பிட்டுட்டு அவங்களுக்கெல்லாம் நீங்க சாப்பிட்டு மிச்சமா இருக்கக்கூட கொடுக்காதீங்க. நம்மளாம் அப்படித்தான் கொடுத்துட்டு இருக்கோம். நம்ம வீட்டில் வேலை பார்க்குற வேலைக்காரிகளுக்கு அல்லது வேலை பார்க்கக்கூடிய அந்த வேலையாளர்களுக்கெல்லாம் நம்ம என்ன செய்வோம், நம்ம சாப்பிட்றதெல்லாம் கொடுக்க மாட்டோம். நம்ம வச்சு மீதமானதை தான் கொடுப்போம். 2 நாள் 3 நாள் ஃப்ரிட்ஜில் இருக்க நீ எடுத்துகிட்டு போ என்ற ரீதியில் கொடுக்கக்கூடியவர்களாக இருப்போம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, நல்ல முறையில் நடந்துக்கோங்க. நீங்கள் என்ன சாப்பிட்றீங்களோ அதை கொடுங்க. நீங்கள் என்ன உடுத்துவீர்களோ அதையே நீங்கள் அவர்களுக்கும் உடுத்த கொடுங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் சொல்கிறாங்க, மறுமைக்கு நீங்கள் அஞ்சிக்கோங்க. குறைஷிகளே, நாளை மறுமைக்கான தயாரிப்புடன் மக்களெல்லாம் வரும்போது நீங்கள் உங்கள் பிடரிகளின் மீது, உங்களுடைய பிடரிகளின் மீது உலக சுமைகளை சுமந்து கொண்டு வந்து விடாதீங்க. நீங்க என்னென்னலாம் வச்சு சேர்த்து வச்சிங்களோ அதையெல்லாம் சேர்த்துக்கிட்டு இதுதான் நான் சேர்த்தது என்கிற ரீதியில வந்துடாதீங்க. வேண்டாம். நீங்க செல்வத்தை சேர்த்து 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 வைக்கிறீங்க, ஆனால் மறுமையை மறந்துடுறீங்க. அப்படி மறுமையை மறந்து நீங்கள் செல்வத்தை சேர்த்து வைத்தால் அதை உங்களுடைய பிடர்களின் மீது அல்லாஹ் சுமக்க செய்து அங்கே விசாரணைக்கு நீங்கள் வருவீர்கள் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. அந்த நேரத்தில் நான் இங்கே உங்ககிட்ட இருக்கிறேன், ஆனால் அந்த நேரத்தில் பிடரிகளின் மீது நீங்கள் சம்பாதித்ததை எடுத்து வருவீர்கள் அல்லவா, அந்த நேரத்தில் உங்களுக்கு நான் எந்த பலனும் அளிக்க முடியாத நிலையில் இருப்பேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க. அதுக்கப்புறம் சொல்றாங்க, அநீதத்தை நீங்க அழிச்சிருங்க. அநீதத்தை நீங்க அழிச்சிருங்க. அறியாமை கால அனைத்து விவகாரங்கள், ஐயாமுல் ஜாஹிலியாவுடைய காலம் இன்னும் கூட கொஞ்சம் கொஞ்சம் தொட்டுக்கிட்டு இருக்கு. இதையெல்லாம் என்ன செஞ்சிருங்க, நான் என்னுடைய பாதங்களுக்கு கீழே போட்டு புதைத்து விட்டேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க. ஐயாமுல் ஜாஹிலியால இருந்த அத்தனை அநியாயங்களும் அநீதங்களையும் நான் கீழே போட்டு, என் பாதத்துக்கு கீழே போட்டு புதைச்சிட்டேன். எல்லா வட்டி கணக்குகளையும் நான் ரத்து செய்து விட்டேன். யார் யாரெல்லாம் பணத்தை கொடுத்து வட்டியை வாங்கிக்கிட்டு இருக்கிறாங்களோ அந்த வட்டியெல்லாம் நான் ரத்து செஞ்சிட்டேன். ஆனால் நீங்கள் கொடுத்தீங்கல்ல அந்த மூலதனத்தை உங்களுக்குரியது, நீங்கள் வாங்கிக்கலாம். ஆனால் வட்டியை தடை செஞ்சிட்டேன். வட்டியை அல்லாஹ் தடை செய்து விட்டான். அதனால என்னுடைய குடும்பத்திலிருந்தே நான் ஆரம்பிக்கிறேன்னு சொல்லிட்டு அப்பாஸ் இப்னு அப்துல் முத்தலிப் அவங்களுடைய சாச்சா, அவங்களுக்கு யார் யாரெல்லாம் வட்டியை தரணுமோ அதையெல்லாம் நான் தள்ளுபடி செய்து விட்டேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க. அதே போல கொலைக்காக இரத்த பழி வாங்கக்கூடிய அந்த ஒன்றையும் நான் என்ன செஞ்சிட்டேன், நான் தடை செய்து விட்டேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க. என்னுடைய குடும்பத்தில் ரபியா இப்னு அல் ஹாரிஸ் இப்னு அப்துல் முத்தலிப், அப்துல் முத்தலிஃப் மகன் அல் ஹாரிஸ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்துல் முத்தலிஃபுக்கு எத்தனை பிள்ளைங்க? 11 பிள்ளைங்க. மூத்த மகன் தான் யாருன்னா ஹாரிஸ். அந்த ஹாரிஸனுடைய மகன் யாருன்னு சொன்னா ரபியா, ரபியா இப்னு ஹாரிஸ். அவருக்கு அவர் கொன்னுட்டாங்க. அந்த கொலைக்கு பழி வாங்குவதை நான் தள்ளுபடி செய்கிறேன் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. ஆக இப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல மட்டும் இல்லை, தன்னுடைய குடும்பத்தில் இருந்த அந்த காரியங்களை எல்லாம் தள்ளுபடி செஞ்சாங்க. முறை தவறி நடக்காதீங்க, முறை தவறி நடக்காதீங்க, அறிந்து கொள்ளுங்கள். என்ன முறை தவறி நடக்காதீங்கன்னா விபச்சாரம் செய்கிறத பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க. முறை தவறி நடக்காது. உங்களுடைய இச்சை இருக்கிறது என்பதற்காக எங்க வேண்டுமானாலும் போய் அந்த பெண்களை விபச்சாரம் செய்யக்கூடிய வகையில் உங்களுக்கு குழந்தை பிறக்குதுன்னு சொன்னா அதையெல்லாம் இங்க கண்டிச்சு நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க. முறை தவறி நடக்காதீங்க, அறிந்து கொள்ளுங்கள். குழந்தை விரிப்புக்கே சொந்தமானது. யாரிடத்தில் அந்த பெண் உடலுறவு கொண்டிருந்தாலும் அந்த ஆணுக்கு சொந்தமானது அந்த குழந்தை என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க. அப்படி மனம் முடித்த பிறகும் விபச்சாரத்தில் ஈடுபடக்கூடிய அந்த ஆணுக்கோ பெண்ணுக்கோ கல்லெறி கொண்டு அவர்களை எரிந்து கொன்றுவிட வேண்டும் என்பதை நான் ஆசைப்படுகிறேன். அல்லாஹுடைய சட்டமாக இருக்கிறது என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க. ஏன்? அல்லாஹுடைய
வானவர்களுடைய சாபம் இவர்கள் மீது உண்டாகிறது. யார் மேல? இன்னைக்கு ரொம்ப மோசமா போச்சு. இன்னைக்கு ரொம்ப மோசமா போச்சு. ஒரு ஆணும் பெண்ணும் விபச்சாரம் செய்யறதெல்லாம் ரொம்ப குறைஞ்சிக்கிட்டே போகுது. ஆணும் பெண்ணும் பெண்ணும், இந்த கே என்று சொல்லக்கூடிய, லெஸ்பியன் என்று சொல்லக்கூடிய, இன்னும் சிலர் பைசெக்சுவல் நாங்கள் தெரியுமா, டிரான்செக்டர் என்று சொல்லக்கூடிய, இவங்கெல்லாம் எல்ஜிபிடி என்று சொல்லக்கூடிய ஒரு குரூப்பை ஆரம்பித்து இன்னைக்கு யாரை கேட்டாலும் இது என்ன தப்பா? நல்ல தாடி தொப்பி வைத்து தீனில் தொஹீதில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய பசங்க கூட எல்ஜிபிடி என்ன சார் தப்பு அப்படின்னு கேட்குறாங்க. கேயாக இருக்கிறதுல என்ன தப்பு? ஆக எந்த அளவுக்கு அவர்களுக்கு இதெல்லாம் சரி என்கிற அளவுக்கு அவர்களுடைய உள்ளத்தை ஆட்கொண்டு விட்டது என்பதை பாருங்க. ஆக எல்லாமே விபச்சாரம் தான். அதிலும் இந்த விபச்சாரம் இருக்கு பாருங்க, இந்த ஹோமோசெக்சுவல் என்று சொல்லக்கூடிய இது மிக மிக கொடிய விபச்சாரம். இதிலிருந்து விலகி வாழ்வது என்பது ரொம்ப கடினம். ஆகவே அன்பார்ந்த சோதர்களே, ஆக அல்லாஹு தாலா இதையெல்லாம் சாபத்துக்குரியதாக ஆக்கி வைத்திருக்கிறான். உரிமைகளை மீறாதீர். நபி ஸல்லல்லாஹு சொல்றாங்க, ஒரு பெண் தன்னுடைய கணவரது வீட்டிலிருந்து அவரது அனுமதியின்றி எதையும் செலவு செய்யக்கூடாது. அனுமதி இல்லாமல் செலவு செய்யக்கூடாது. ஆனால் கேட்குறாங்க, உணவையுமா யாரை சொல்லல? ஆமாம், அந்த உணவு தான் அவருடைய சொத்துல மிகப்பெரிய சொத்து. அவர்கிட்ட அனுமதி கேட்டு அவர் என்ன செய்யலாம், இது பண்ணலாம். அதே மாதிரி மக்களே, ஒவ்வொருவருக்கும் சொத்தில் அவரின் உரிமைகளை அல்லாஹ் வழங்கிட்டான். அல்லாஹுடைய சட்டத்தின் அடிப்படையில் யார் யாருக்கு என்னென்ன சொத்து உரிமை இருக்கிறது என்பதாக அல்லாஹ் வழங்கிட்டான். இனி எவரும் என்ன செய்யக்கூடாது, தன்னுடைய வாரிசுகளுக்கு அள்ளி வழங்க வேண்டாம் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க. இரவலாக வாங்கப்பட்ட பொருள்களை அவரிடமே ஒப்படைக்கணும். ஒருத்தர் குடும்பத்துக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு சொல்லி ஒரு பசுவை அல்லது ஒரு ஒட்டகத்தை வாங்கிட்டு போய் பாலை கறந்து அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பசியை போக்கிக்கிட்டு இருக்கிறாருன்னா, பால் கறந்து முடிச்சு அந்த ஒட்டகத்தை குறிப்பிட்ட காலத்தில் திருப்பி அந்த ஓனருக்கு கொடுக்கணும். என்ன செய்யக்கூடாது, இரவலாக வாங்கப்பட்ட பொருளை அபகரிக்கக்கூடாது, உரியவரிடமே ஒப்படைக்கணும். என்னென்ன அந்த உரையில் என்னென்னலாம் நபி ஸல்லல்லாஹு சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க. அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இழப்பீடுகள் ஏதாவது நேர்ந்து விட்டால் அந்த இழப்பீடுகள் நடந்த அந்த சமுதாயத்தினுடைய தலைவன் அதை தீர்க்கட்டும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. பெண்களை நீங்கள் மதியுங்கள், பெண்கள் உங்களுடைய கண்களாக இருக்கிறாங்க. இந்த வார்த்தையை சொன்னது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனால் இன்னைக்கு பெண்கள் நாட்டின் கண்கள் என்பதாக ஒரு படம் கூட எடுத்துட்டாங்க. ஆக பெண்கள் மிக உயரிய இடத்துல இந்த மார்க்கத்தில் இருக்கக்கூடிய ஆட்கள். பெண்கள் விஷயத்தில் நீங்கள் அல்லாஹ்வே அஞ்சிக் கொள்ளுங்கள். நபி ஸல்லல்லாஹு சொல்றாங்க, அவர்களுக்கு நீங்கள் நன்மை மட்டுமே நீங்கள் நாடணும். அவர்கள் உங்களுக்கு கட்டுப்பட்டவர்கள். அல்லாஹுடைய அமானிதமாக அவர்களை நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள். எப்படி உங்கள் மனைவியர் மீது உங்களுக்கு உரிமைகள் இருக்கின்றனவோ அதே போல உங்கள் மீதும் உங்களுடைய மனைவிக்கு உரிமை இருக்கிறது. என்னன்னு சொன்னா, நீங்க என்ன சாப்பிட்றீங்களோ, என்ன உடை உடுத்துகிறீர்களோ அதை உங்களுடைய மனைவிக்கு கொடுக்கணும். உங்களுடைய மனைவியினுடைய அந்த கடமை என்ன, உங்களுக்கு பிடிக்காத நபர்களை வீட்டிற்குள் அனுமதிக்க கூடாது, முறை தவறி நடக்கக்கூடாது. இதுதான் பெண்கள் தன்னுடைய கணவருக்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. மானக்கேடான, வெட்கக்கேடான, முறைகேடான அந்த செயல்களை செய்யாமல் இருக்கட்டும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. அது மாத்திரம் கிடையாது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறுதிக்கு கொஞ்சம் முன்னதாக அவங்க சொல்றாங்க, நீங்கள் இரண்டை பின்பற்றுங்கள், இரண்டை நீங்கள் பின்பற்றுங்கள். இந்த இரண்டை பின்பற்றும் காலமெல்லாம் நீங்கள் வழி தவற மாட்டீர்கள். ஒன்று அல்லாஹ்வுடைய வேதமான குர்ஆன், இரண்டாவது என்னுடைய வழிமுறை, என்னுடைய சுன்னா. யார் ஒருவர் அல்லாஹ்வுடைய குர்ஆனையும் இந்த சுன்னாவையும் பின்பற்றி வாழக்கூடியவர்களாக இருப்பார்களோ அவர்கள் வழி தவற மாட்டார்கள். அல்லாஹ் தன்னுடைய பாதுகாப்பில் அவர்களை எடுத்துக்கொள்வான். இன்னைக்கு நம்ம குர்ஆன் சொன்னான்னு சொல்றோம். நான் நிறைய பேரை பார்க்குறேன், நிறைய வீட்டில் பார்க்குறேன். அந்த குர்ஆனுக்கு மாற்றமாக, சுன்னாவுக்கு மாற்றமாக எதெல்லாம் அவங்களுக்கு ஒத்து வருமோ அதெல்லாம் குர்ஆனுக்கு சுன்னாவுக்கு மாற்றம் இல்லாமல் செஞ்சிருவாங்க. எதெல்லாம் அவங்களுக்கு ஒத்து வராதோ அங்கே குர்ஆன் சொன்னாலும் பார்க்க மாட்டாங்க. அங்கே குர்ஆன் சுன்னாவாவது என்கிற ரீதியில் அதை மீறி செல்லக்கூடியவர்கள் நான் பார்க்குறேன், நிறைய பேரை பார்த்துருக்கேன். நல்லா பேசுவாங்க, பேசுகிற அந்த பேச்சுக்கள் எல்லாம் ரொம்ப பேசுவாங்க, ஆனால் நடைமுறையில் அதெல்லாம் இருக்காது. அல்லாஹ் அவர்களை பாதுகாக்கட்டும். அது மாத்திரம் கிடையாது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லுவாங்க, எச்சரிக்கையாக இருங்கள் மக்களே, உங்களது இந்த நகரத்தில் நான் வணங்கப்படுவதை பற்றி தான் வணங்கப்படுவதை பற்றி ஷைத்தான் நம்பிக்கை இழந்து விட்டான். ஷைத்தானை செஞ்சிட்டான், அவனை நீங்கள்லாம் வணங்குவீங்க, அவனை இபாதத் செய்வீங்க என்கிற நம்பிக்கையிலிருந்து அவன் விலகிட்டான். அவனுக்கு அதுலாம் இல்லை கிடையாது. ஆனால் நீங்கள் அற்பமாக கருதக்கூடிய அந்த விஷயங்களில் உங்களை வழிகெடுத்து நரகத்தின் பக்கம் கொண்டு செல்லக்கூடியவனாக இருக்கிறான். அதான் என்னன்னா பித்அத், ஷிர்க்ல எல்லாம் உங்களெல்லாம் கொண்டு போய் சேர்க்கிற அந்த காரியங்கள் எல்லாம்
உங்களிடத்துல ஈடுபடாது என்பதை அறிந்த அவன் அதிலிருந்து நிராசை ஆயிட்டான். உங்களை ஷிர்க்ல எல்லாம் கொண்டு ஈடுபடுத்த முடியாதுன்னு சொல்லி அவன் விலகிட்டான். ஆனா விதாத்தான காரியங்கள், விதாத்துன்னு என்ன? குல்லு முஹ்தஸத்தின் பித்அ வ குல்லு பித்அத்தின் ضலால வ குல்லு ضலாலத்தின் ஃபின்னார். மார்க்கத்தில் இல்லாத காரியங்கள் அனைத்தும் புதுமையாகும், புதுமையான காரியங்கள் அனைத்தும் வழிகேடுகளாகும், வழிகேடுகள் அனைத்தும் நரகத்தில் கொண்டு போய் சேர்க்கும். பார்க்கறதுக்கு ஒண்ணுமே இல்லாத மாதிரி இருக்கும், இதெல்லாம் என்ன ஒன்றும் இல்லைன்னு. ஆனால் எப்பொழுது பிதாத்துகளில் நம்ம ஷிர்க்லாம் செய்ய மாட்டோம், குஃபுர்லாம் பண்ண மாட்டோம், ஆனால் விதாத்துகளை நல்லா செய்வோம், விதத்தில் கண்டுக்க மாட்டோம், விதத்துகளை செய்யறதுக்கு கொஞ்சம் மனசு கூட வருத்தம் வராது, எல்லாத்தையும் என்ன செஞ்சிருவோம், அதை எடுத்து செய்யக்கூடிய நிலையில் நாம் இருப்போம். அதனால இந்த விதத்தினுடைய விஷயத்துல நாம ரொம்ப முக்கியமா கவனமா இருக்கணும். ஏன்னா இந்த மாதிரியான விஷயங்களை ஷைத்தான் கொண்டு வந்து உங்களிடத்திலே பரப்பி அதிலே உங்களை ஈடுபட வைத்து உங்களை வழிகெடுத்து நரகத்தின் படுகொலியில் தள்ளுவான். அதனால அன்பார்ந்த சோதர்களே, இதுல இருந்து நீங்க நீங்கிக்கிறணும். இன்னொரு விஷயத்தையும் சொல்றாங்க, மிகப்பெரிய பொய்யனான தஜ்ஜாலை பற்றியும் உங்களிடத்தில் எச்சரிக்கிறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நேரத்தில் சொல்றாங்க, அல்லாஹ் அனுப்பிய எந்த இறை தூதரும் இந்த தஜ்ஜாலை பற்றி எச்சரிக்காமல் இருந்ததில்லை. அவர்களுக்கு பின்னால் வந்த எல்லா இறை தூதர்களும், நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பின்னால் வந்த எல்லா இறை தூதர்களும் இந்த தஜ்ஜாலை பற்றி எச்சரித்திருக்கிறாங்க. இறுதி காலத்தில் அவன் வருவான், அவன் உங்களுடைய கண்களுக்கு இவன் தான் தஜ்ஜால்னு சொல்லி புலப்படாமல் போனாலும் சரி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு அழகான ஒரு வார்த்தையை சொல்றாங்க, உங்களுடைய ரப் அல்லாஹ் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா இல்லையா? நீங்க தான் சூரத்துல் இஹ்லாஸ்ல அல்லாஹ் யாருன்னு சொல்லி அல்லாஹ்வுடைய அந்த கேரக்டர், அல்லாஹ்வுடைய அந்த தன்மை எப்படி இருக்குங்கிறத நீங்க தெரிந்தவர்கள் தானே. அதனால அப்படிப்பட்ட தன்மையில் இல்லாத இந்த தஜ்ஜாலை நீங்கள் அப்பொழுது அறிந்து கொள்வீர்கள் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு சொல்றாங்க, அல்லாஹ் குருடன் அல்ல, ஆனால் தஜ்ஜாலோ ஒற்றை கண் உள்ள ஒரு கண் ஊனமானவன் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. அதே மாதிரி இறை ஏற்பாட்டை நீங்க மாத்தாதீங்க. மாதத்தில் அங்கிருந்த அரபிகள் என்ன செஞ்சாங்க, மாதத்தினுடைய அந்த நாட்களை முன்ன பின்ன ஆக்கி அவங்களுக்கு தோதுவான அளவுக்கு அந்த மாதங்களை மாத்திக்குவாங்க. புனிதமிக்க மாதங்களை எல்லாம் போர் செய்யக்கூடாது, அவங்க போர் செஞ்சாங்கன்னா அந்த மாதம் இப்போ கிடையாது இங்கே வருது என்று மாற்றிக்கொள்வாங்க. இதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க செய்யாதீங்க அப்படின்னு சொல்றாங்க. போர் ஹராமாக்கப்பட்ட அந்த மாதங்களில் நீங்கள் போர் செய்யாதீங்க, அல்லாஹ் தடுத்திருக்கக்கூடிய இந்த மாதங்களில் நீங்கள் போர் செய்யாதீங்க, மாதங்களின் நாட்களை மாற்றாதீர்கள் நபி ஸல்லல்லாஹு சொல்றாங்க. அதே மாதிரி அல்லாஹ் பூமி வானம் படைத்ததிலிருந்தே என்ன செஞ்சிருக்கிறான், ஒரே மாதிரி தான் வச்சிருக்கிறான், மாதங்களின் எண்ணிக்கை 12 ஆகும். இப்படித்தான் வானங்களையும் பூமியையும் அல்லாஹ் படைத்த அன்றே அவனது புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே இவற்றையெல்லாம் மாற்றாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு, புனிதமிக்க மாதங்கள் எது தெரியுமா, அவை அடுத்தடுத்ததாக வரக்கூடிய துல்காதா, துல்ஹஜ், முஹர்ரம். இன்னொரு மாதம் ரஜப் மாதம், அது ஜுமாதுல் ஊலா ஷாபானிற்கும் இடையே இருக்கக்கூடிய ரஜப் மாதம், அதையும் சொல்றாங்க. சகோதரம் பேணுங்க, உங்களுக்கு மத்தியில சகோதரத்தை நீங்க பேணுங்க. முஸ்லீம்கள் அத்துணை பேரும் சகோதரர்கள். நீங்கள் முஸ்லீம்கள் மத்தியில ரொம்ப அன்போடு பாசத்தோடு கருணையோடு நடந்து கொள்ளுங்க. ஏன்னா அவர்கள் எல்லாம் உங்களுடைய சகோதரர்கள். நீங்க அவங்களுக்கு மனமும் வந்து அவர்களுக்கு உதவி செய்யுங்க. என்ன செய்யாதீங்க, அவங்கள யாசகம் கேட்க விடாதீங்க. ஒரு முஸ்லீம் அவர் உதவின்னு சொல்லி அவர் இருக்கிறார்னு பார்த்தா ஓடோடி போய் நீங்க அவருக்கு உதவி செய்யுங்க. நீங்க என்ன செய்யாதீங்க, அவரை கையேந்தி நிற்கக்கூடிய நிலையில் அவர்களை விற்று விடாதீர்கள். அன்பார்ந்த மக்களே, உங்கள் இறைவனையே வணங்குங்கள், உங்கள் இறைவனையே பயந்து வாழுங்கள், 5 வேளை தொழுது வாருங்கள், ரமலானுடைய மாதத்தில் நோன்பு நோருங்கள், ஜக்காத்தை தாருங்கள், ஹஜ்ஜை நிறைவேற்றி வாழுங்கள். அல்லாஹ் உங்களை மிகச்சிறந்த உயர்வான இடமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே உங்களை நுழைய வைப்பான். குற்றவாளி மட்டும்தான் தண்டிக்கப்படணும், குற்றவாளி மட்டும்தான் தண்டிக்கப்படணும். அந்த காலத்தில் எப்படி இருந்துச்சுன்னு சொன்னால், அப்பா செஞ்ச குற்றத்துக்காக மகன் தண்டிக்கப்படுவான், மகன் செஞ்ச குற்றத்துக்காக அப்பா தண்டிக்கப்படுவார். குற்றவாளி மட்டுமே தண்டிக்கப்பட வேண்டும். அப்பாவுக்காக மகனோ மகனுக்காக அப்பாவோ தண்டிக்கப்படக்கூடாது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. அப்படி சொல்லிவிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறாங்க, ஒரு குர்ஆனுடைய ஆயத் அங்கே இறங்குது. அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி வ ரதீது லக்குமுல் இஸ்லாம தீனா. இதான் அந்த ஆயத். இந்த ஆயத் இறங்குது. அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, இஸ்லாம், அல்லாஹு தஆலா சொல்றான், இஸ்லாம் என்கிற மார்க்கத்தை நான் பூர்த்தியாக்கி விட்டேன், இஸ்லாம் என்கிற மார்க்கத்தை உங்களுக்கு அருள் கொடையாக நான் அளித்து விட்டேன். வரலைத்து லக்குமுல் இஸ்லாம தீனா, இந்த தீனுல் இஸ்லாத்தை நான் ஒப்புக்கொள்ளப்பட்ட மார்க்கமாக ஆக்கி கொண்டேன் என்று அல்லாஹ் சொன்னா. அந்த வார்த்தையை கேட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுதாங்க. அழுதுட்டு அவங்க அல்லாஹ்விடத்துல, அங்கிருந்த அந்த மக்களிடத்துல கேட்டாங்க, மக்களே,
அல்லாஹ்வுடைய தூது செய்தியை நான் சொல்லிட்டேனா, உங்களுக்கு எல்லாவற்றையும் எடுத்துரைத்து விட்டேனா கேட்குறாங்க. அங்கே வந்த மக்கள்லாம் சொன்னாங்க, யார சொல்லலாம், உங்களுக்கு என்ன தூது செய்தியை நீங்கள் பெற்றீர்களோ அதையெல்லாம் நீங்கள் சொல்லிவிட்டீர்கள் யார சொல்லலாம். மீண்டும் கேட்குறாங்க, என்னுடைய தூது செய்தியை எடுத்து சொல்லிவிட்டேனா, ஆமாம் நீங்கள் சொல்லிட்டீங்க. அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வானத்தின் பக்கம் கையை உயர்த்தி சொல்கிறாங்க, யா அல்லாஹ், இதோ இவர்கள் சாட்சியாளர்களாக இருக்கிறாங்க, இவர்கள் சாட்சியாளராக இருக்கக்கூடிய இந்த நிலையில் நான் உன்னிடத்திலே இதனை தெரிவிக்கிறேன். யா அல்லாஹ், நீ எனக்கு வழங்கிய அந்த தூது செய்தியெல்லாம் எடுத்து வைத்து விட்டேன், எடுத்து வைத்து விட்டேன், எடுத்து வைத்து விட்டேன்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 முறை சொல்கிறாங்க. அத்தோடு இந்த அரஃபா பேருரை முடிவடைகிறது. ஆக அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த அரஃபா பேருரையில் நம்ம பார்த்தது எல்லாமே என்னன்னு சொன்னால், ஒரு மனிதன் எப்படி வாழணும் என்பதை மிக சிறந்த முறையில், அழகான முறையில், ரொம்ப, அதாவது சொல்லுவோம் இல்லையா, ரொம்ப ரத்தின சுருக்கமாக, ரொம்ப வளவளா கொலவலான்னு இல்லாமல் ரத்தின சுருக்கமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிய ஒரு பேருரை. இந்த பேருரை மொத்தமாக இப்படி எல்லா சஹாபியும் என்ன செய்யலை, சொல்லலை. ஒவ்வொரு சஹாபியாக சொன்ன அந்த விஷயத்தை எல்லாம் சேர்த்து உங்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த அரஃபா மைதானத்தில் இந்த பிறை 9 துல்ஹஜ் பிறை 9 அவர்கள் ஆற்றிய உரையினுடைய சாராம்சத்தை உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். ஆகவே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இது ஏதோ கேட்டுட்டு போகிறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது என்கிற ரீதியில் இதை விட்டுவிடக்கூடாது. இன்னும் நீங்கள் நேராக போய் என்ன செய்யலாம், புக்குகள் எடுத்து படிங்க. அதில் சொல்லப்பட்டிருக்கு, நீங்கள் கேட்டதில் சில இது உங்களுக்கு விளங்கி இருக்கலாம், சில இது விளங்காமல் இருக்கலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, இந்த ஆயத்திறங்கி இந்த சாட்சியை சொன்ன பிறகு சொன்னாங்க, மக்களே, நீங்கள் இங்கு வராத மக்களுக்கு நீங்கள் இந்த செய்தியை எடுத்துரைத்து விடுங்கள், இந்த அரஃபா பேருடைய செய்திகளை நீங்கள் எடுத்துரைத்து விடுங்கள். அப்படி எடுத்துரைக்கப்படக்கூடிய மக்களில் சிலர் இதைவிட, உங்களை விட மிகச்சிறந்த அளவுக்கு அதனை புரியக்கூடியவர்களாக இருக்கலாம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி முடித்தாங்க. ஆக இங்கே கேட்ட இந்த செய்தியை இந்த பயான் மாத்திரம் இல்லை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்பயுமே இதை பின்பற்றினாங்க. நாம் கேட்ட இந்த உரையை சும்மா நமக்குள்ளே கேட்டுட்டு விட்டுட்டு போகிறது கிடையாது. இதை நம்முடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் சொல்லணும். அல்லது இதை மறந்துட்டோம்னா கூட எடுத்து எடுத்து பார்த்து இந்த அரஃபா பேருரையின் இந்த ரத்தின சுருக்கத்தை நாம் மீண்டும் மீண்டும் ஞாபகப்படுத்தி வாழக்கூடிய காலகட்டத்தில் நம்முடைய வாழ்க்கை இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி பெறும். அல்லாஹ்வுடைய கூலிகளை முழுமையாக பெறுவோம், ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே நுழைவோம். அப்படிப்பட்ட பாக்கியத்தை வல்லநாயன் அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் தந்தல்வானாக. وآخر دعوانا أن الحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله وبركاته.